ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஜூன் 28 மதியம் 3 மணி தொடங்கி நாளை ஜூன் 29 SSD டோக்கன்ஸ் மொத்தம் 18,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கு இன்று காலை 10 மணியிலிருந்தே பக்தர்கள் SSD டோக்கன் சென்டர்ஸ்ல கியூல நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் 2 மணிக்கு மேல பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமான காரணத்தினால மதியம் 3 மணி தொடங்கி இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதனால பக்தர்களினுடைய கூட்டம் SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கு அதிகமாக இருந்த காரணத்தினால மதியம் 3 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட டோக்கன்ஸ் மாலை 7:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 SSD கவுண்டர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அலிப்பிரி நடைபாதையிலேயோ அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ எங்கேயுமே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இந்த இலவச SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ கார் அல்லது ஜீப் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாகவோ நடந்து போகலாம். இந்த SSD டோக்கன்ஸை நாம எங்கேயுமே ஸ்கேன் அல்லது ஸ்கீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் ஆரம்பத்தில் இப்போது கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. மதியம் 3 மணி தொடங்கி 4 மணிக்குள்ள இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளை ஜூன் 29 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜூன் 28 மதியம் 3 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாளை ஜூன் 29 திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 4,000 டோக்கன்ஸ் இன்று மதியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த டோக்கன்ஸ் ஆரம்பத்தில் கொடுக்குறப்போ மெதுவாக தான் மூவ் ஆகுது. SSD டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இந்த டோக்கன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் SSD டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த டோக்கன்ஸ் தேவையோ அந்த கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதற்குரிய டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடி ஆகும். இன்று இரவு 9 மணிக்கு இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் இன்னும் 1588 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினால் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து திருமலைக்கு போகணும். ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காம டோக்கனை ஸ்கேனும் பண்ணிக்கணும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நள்ளிரவு வரைக்கும் அல்லது நள்ளிரவுக்கு மேலேயும் கூட நமக்கு கிடைக்குது. SSD டோக்கன்ஸ் தான் சீக்கிரமா முடிஞ்சு போயிடுது. இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுமே விடுமுறை நாட்கள் என்பதனால டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு. திருமலையிலையுமே பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் வாங்குறதுக்குமே அதிகாலையில் 5:30 மணி 6 மணிலெல்லாம் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக 8 மணிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆஃப்லைன் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் கூட்டத்தை பொறுத்து இப்போ 7-7:30 மணிக்கெல்லாம் கூட ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஃப்லைனில் கொடுக்கப்படக்கூடிய இந்த VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸும் கடந்த சில நாட்களாகவே காலை 10:30 மணிலிருந்து 11 மணிக்குள்ள கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு 3 மணி நேரம் கியூவில் நின்ன பிறகுதான் அவங்களுக்கு பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸே கிடைச்சிருக்கு. இலவச SSD டோக்கன்ஸ் அல்லது திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க மதியம் 12 மணிக்குள்ள நீங்க கியூவில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க ஆஃப்லைன் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குவதாக இருந்தால் மேக்சிமம் காலையில் 7:30 மணிக்குள்ள நீங்க கியூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த நாளுக்குரிய VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் கிடைக்கும். இப்போ திருமலையில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு
இன்று இரவுக்கு மேலே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண வேண்டாம். நாளை காலை 6 மணிலேருந்து க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாராயணகிரி ஷெட்ஸும் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிட்ட காரணத்தினால தற்சமயம் யாருமே க்யூவில் ஜாயின் பண்ண வேண்டாம் என்று இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இன்றும் நாளையும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஆகலாம். SSD டோக்கன்ஸ் அல்லது திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலமாக தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனத்திற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். ஆஃப்லைனில் TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணிக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு தினமுமே ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. திருமலையில் உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் தேவைப்பட்டால் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. திருமலையில் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதாக இருந்தாலும் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் வாங்குவதாக இருந்தாலும் எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கனோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வீக்கெண்ட்ஸ் என்பதனால திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 68,229. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,559. உண்டியல் காணிக்கை 4.02 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய பக்தர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்டையும் தாண்டி வெளியே இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 20 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. இதே நிலைதான் இன்றுமே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் இருக்கு. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் ஜூன் 30 தொடங்கி ஜூலை 2 வரைக்கும் சாட்சாத்கர வைபவ உற்சவம் நடக்க இருக்குது. ஜூலை 3 பார்வேட்ட உற்சவம் நடக்க இருக்குது. இந்த விழாக்களின் காரணமாக ஜூன் 30 தொடங்கி ஜூலை 3 வரைக்கும் நித்திய கல்யாண உற்சவமும் திருப்பாவாடா சேவாவும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1 ஸ்வர்ண புஷ்ப அர்ச்சனையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜூலை 2 அஷ்டோத்திர சத கலச அபிஷேகமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.